மக்கள்லாம் ஓட்டு வந்து திமுக கூட்டணி போட்டதுனால திமுரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போது இருக்கின்ற இந்த அரசு ஏதோ சமூக நீதி நாங்கள் தான் காக்கின்றோம் என்ற வகையில் தம்பட்டம் அடித்துக் கொண்ட அரசு இந்த 3 வருடத்தில் மட்டும் ஒரு 50% அளவுக்கு மொத்தமாக இன்றைக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றியிருப்பது என்பது மக்களை மிக மிக வந்து ஒரு பாதிப்படைகின்ற வகையிலும் ஒரு விலைவாசி உயர்கின்ற சூழ்நிலையும் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிப்பு முழுமையாக அவர்கள் வந்து ஒரு செயலற்ற நிலைமையிலே கொண்டு போய் விடுகின்ற ஒரு தன்மை தான் ஏற்படும். எங்களுடைய ஆட்சி காலத்திலே கூட மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் இருந்தது. மின்சார வாரியத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரு முழுமையான அளவுக்கு வந்து ஒரு சீர்படுத்தாமல் ஒரு சீரழித்து அதன் மூலம் அவர்களுக்கு தெரிந்த ஒரே வித்தை என்னன்னு சொன்னா உடனே மின்சார கட்டணத்தை ஏற்றுறது தான். 3 வருஷத்துல ஏறக்குறைய 50% ஆச்சுன்னா ஒருத்தர் 1000 ரூபாய் கட்டுறாங்கன்னா இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டுறது, 2000 ரூபாய் கட்டுறவங்க 4000 ரூபாய் கட்டுறது. அப்பவே சொன்ன தேர்தல் காலத்துல இந்த புத்தி கெட்ட ஆட்சிக்கு புத்தி வந்து மக்களை பற்றி சுமை கொடுக்காம நாம ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும். ஏன் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட அம்மா உணவு தமிழ்நாட்டில் க்ளோஸ் பண்ணீங்க, அம்மா குடிநீர் க்ளோஸ் பண்ணீங்களா? நியாயமா? லேப்டாப் ஏன் ஒன்றும் கொடுக்கல? வேதம் பார்க்கல. இதில் லேப்டாப் கொடுத்துட்டாங்களா? லேப்டாப் இன்னும் மாணவருக்கு ஏன் கொடுக்கல? ஒன்றுக்கு நல்ல திட்டங்கள் எல்லாம் மூடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்னமோ வந்து சாத்தான் வேதம் ஊதுது போல இன்னைக்கு வந்து ஸ்டாலினும் அவருடைய அமைச்சர் சகாக்கள் இன்னைக்கு வேதம் ஊதிட்டு இருக்காங்க. நம்ம தயாரா இல்லை. தங்கமான ஆட்சினா தங்கத்தாரையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி. ஆதிராவிட மக்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து தாக்கப்படுகின்றார்கள். ஆதிராவிட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை வந்து சொல்றாரு. இதை ஜீரணிச்சிக்க முடியல. அப்போ உங்களுக்கு எல்லாம் சால்ரா தட்டின்னு இருந்தா ரஞ்சித் வாழ்க ரஞ்சித் வாழ்க, சால்ரா தட்டலன்னா ரஞ்சிதா யாருமே தெரியாது. ஆஸ்கர் அவார்டுக்கு ஒரு தகுதியானவங்க சொன்னா ஸ்டாலின்ல இருந்து கீழே இருக்க அத்தனை பேரும் தகுதியானவங்க. ஸ்டாலினுடைய அருமை மைண்ட் என்ற ஒரு தகுதி, அதை தவிர வந்து வேற என்ன தகுதி வந்து உதயநிதிக்கு இருக்கு சொல்லுங்க. ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா இன்ப நிதி வந்து ஆக்சுவலா ஏன்டா தேர்தல் வயசு அவருக்கு எத்தனை தெரியல எனக்கு. இன்ப நிதி தேர்தல் நிக்க வச்சு அவரு ஒரு மேஜரா இருந்தா அவரே ஒரு டெப்டி சிஎம் ஆக்கி இருப்பாரு. யாரு? ஸ்டாலின் பொறுத்தவரை இன்னைக்கு உதயநிதி நாளைக்கு இன்ப நிதினா கூட அவங்க கால கழிவு கூட குடிக்கிற அளவுக்கு திமுக காரங்க ரெடியா இருப்பாங்க. 30%, அதே போன்ற 2ஆம் தடவையாக 5%, 3ஆம் தடவையாக 4% என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு 50% அளவுக்கு இந்த விடியாத அரசு மின் கட்டணத்தை ஏற்றி மக்கள் மீது ஒரு கடும் சுமையை இன்றைக்கு திணித்திருக்கின்றது. பொதுவாகவே ஒரு மின்சார வாரியம் என்பது ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படுகின்ற நிறுவனம் கிடையாது. அது ஒரு சேவை நிறுவனம். எங்களுடைய ஆட்சி காலத்திலே கூட மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் இருந்தது. ஆனா நஷ்டம் இருந்தாலும் கூட அந்த நஷ்டத்தை வந்து சரி கட்டி அரசை பொறுத்தவரை மானியம் கொடுக்கும். இதுதான் வந்து வழக்கமா வந்து எப்போதுமே வந்து செய்யுது. ஆனா இப்போது இருக்கின்ற இந்த அரசு ஏதோ சமூக நீதி நாங்கள் தான் காக்கின்றோம் என்ற வகையில் தம்பட்டம் அடித்துக் கொண்ட அரசு இந்த 3 வருடத்தில் மட்டும் ஒரு 50% அளவுக்கு மொத்தமாக இன்றைக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றியிருப்பது என்பது மக்களை மிக மிக வந்து ஒரு பாதிப்படைகின்ற வகையிலும் ஒரு விலைவாசி உயர்கின்ற சூழ்நிலையும் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிப்பு முழுமையாக அவர்கள் வந்து ஒரு செயலற்ற நிலைமையிலே கொண்டு போய் விடுகின்ற ஒரு தன்மை தான் ஏற்படும். எனவேதான் இந்த மின்சார வாரியம் அதை வந்து ஒரு சீர்படுத்தி செம்மைப்படுத்தி ஒரு நிர்வாகத்தை செம்மைப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக வந்து கட்டணத்தை ஏற்றிருக்காது. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் மின்சார வாரியத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரு முழுமையான அளவுக்கு வந்து ஒரு சீர்படுத்தாமல் ஒரு சீரழித்து அதன் மூலம் அவர்களுக்கு தெரிந்த ஒரே வித்தை என்னன்னு சொன்னா உடனே மின்சார கட்டணத்தை ஏற்றுறது தான். அதுதான் அவர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம். பல பொருளாதார வல்லுநருக்குள்ள போட்டாங்க இவங்க. அந்த பொருளாதார வல்லுநருக்குள்ள போட்டவங்க இவங்க பொதுத்துறை நிறுவனங்கள் லாபகரத்தில் இயங்குவதற்கு என்ன செய்யலாம் அதற்கு ஒரு குழு, அதுபோல் தமிழ்நாடு வந்து ஒரு பொருளாதார ஏற்றம் காணுவதற்கு என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு குழு,
அப்ப அந்த இரண்டு குழுக்களும் என்ன செய்யுது இன்னைக்கு சாதாரணமா வந்து விலை ஏற்றுறது இதுதான் அவங்களுடைய அட்வைஸா? இது யார் வேணாலும் செஞ்சுட்டு போவாங்களே. எந்த வகையில அந்த மின்சார வாரியத்தை வந்து நடத்தினா மின்சார கட்டணத்தை ஏத்தாம மக்களுக்கு சீரான மின்சாரம் கொடுக்க முடியும் என்ற வகையில ஒரு ஆராய்ந்து அறியாமல் இன்றைக்கு வந்து 3 வருஷத்துல ஏறக்குறை 50% ஆச்சுன்னா ஒருத்தர் 1000 ரூபாய் கட்டுறாங்கன்னா இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டுறது, 2000 ரூபாய் கட்டுறவங்க 4000 ரூபாய் கட்டுறது. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு பஸ் கட்டணம் வந்து சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி பல்வேறு வரி உயர்வுகள். இப்போ தேர்தல் முடிஞ்சோன்னா மின்சார கட்டணம். இப்போ இன்னும் வந்து இந்த பரிசு கொடுத்துட்டு இன்னும் அடுத்த பரிசா இப்போ பேருந்து கட்டணத்தை பரிசா கொடுக்க போறாங்க. அப்பவே சொன்ன தேர்தல் காலத்துல இந்த புத்தி கெட்ட ஆட்சிக்கு புத்தி வந்து மக்களை பத்தி சுமை கொடுக்காம நாம ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும், மக்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் செய்யணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராம இருந்து மக்களை காப்பாற்றணும். கலாச்சாரம் சாவு பார்த்தீங்கன்னா 70 மேல ஆகிப்போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாசத்துல இந்த வருஷத்துல மட்டும் 200 நாள்ல 595 கொலைகள், சட்ட ஒழுங்கு அப்படி மோசமா இருக்கு. அப்போ மக்கள் பொறுத்தவரையில அன்றைக்கே நாங்க சொன்னது புத்தி வர்ற மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு பண்ணுங்க, அப்படியாவது இந்த சூடு சொல்லாத அரசாங்கத்துக்கு உரைக்கும். எனவே அவர்கள் வந்து திருந்துவார்கள். பஸ் கட்டணத்தை ஏற்ற மாட்டாங்க, மின்சார கட்டணத்தை ஏற்ற மாட்டாங்க, சட்ட ஒழுங்கு ஏதோ மக்கள் பாடம் கற்றுக் கொடுத்தாங்க நமக்கு, அந்த வகையில் நம்ம வந்து சட்ட ஒழுங்கு பராமரிக்கின்ற அந்த புத்தியாவது வரும். ஆனா மக்கள்லாம் ஓட்டு வந்து திமுக கூட்டணி போட்டதுனால திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த அரசாங்கத்தை என்ன ஆச்சு, திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. திமிரு ஜாஸ்தி யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா அந்த 1000 ரூபாய் டாஸ்மாக்ல இருந்து சரக்கு வந்து அந்த 1000 ரூபாய் அப்படியே திருப்பி கொடுக்குறேன். உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா சொத்து வரி கட்டணத்துல இருந்து ஏற்றி அதுல இருந்து கொடுக்குறேன். உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா மின்சார கட்டணத்தை ஏற்றி அதுல இருந்து கொடுக்குறோம். எப்படிப்பட்ட நம்ம பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்குற ஒரு திறனற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கு இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு மக்களை பொறுத்தவரை பரிசுகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேருந்து கட்டணம் அதை ஏற்றுறதுக்கு பரிசீலனை பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதுவும் ஒரு பரிசு காத்துட்டு இருக்கு. இப்படி மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு சர்வாதிகார போக்கோட நம்ம என்ன செஞ்சாலும் கேட்கறது தமிழ்நாட்டில் ஆள் இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த விடியாத அரசு ஒரு சர்வாதிகார அரசாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த தமிழ்நாடு முழுவதும் கண்டிக்கின்ற வகையில் மாண்புமிகு கழக பொதுச்செயலாளருடைய உத்தரவின் பேரில் ஒரு எழுச்சியோட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சென்னையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடசு தெற்குகிழக்கு மாவட்டம் இன்றைக்கு நடைபெற்று பெருந்தரலாக இன்றைக்கு கழகத்தோழர் பொதுமக்கள் அனைவருமே இன்றைக்கு கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். யாரு அம்மா உணவகம் 3 வருஷம் கண்ணு தெரிஞ்சுதா? திரு மு க ஸ்டாலினுக்கு கண்ணு தெரிஞ்சுதா? அம்மா உணவகம் கண்ணு தெரியலையே, தூங்கிட்டு இருந்தார் அவரு. திடீர்னு விழிச்சு பார்த்தாரு, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, நல்ல பேர் இருந்தது அம்மா உணவகம். அட்சய பாத்திர திட்டம், அது அட்சய பாத்திரம் அல்ல குறையாத மாதிரி எப்போ போனாலும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாதாரணமா ஒரு 15-20 ரூபா இருந்தா அவங்க வந்து காலை மதியம் மாலை எல்லாமே வந்து அவங்க சாப்பிட்டுடலாம். அவங்க அந்த அளவுக்கு ஒரு திட்டம். அதை வந்து ஏன் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட அம்மா உணவகத்தை தமிழ்நாட்டில் க்ளோஸ் பண்ணீங்க? சரி 3 வருஷத்துல புது அம்மா உணவகம் திறந்தீங்களா? இதே மேயர் எத்தனை தடவை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? ஒரு நாளைக்கு வந்து பல லட்சம் ரூபாய் நஷ்டம் பண்றீங்களே, நாங்களாம் நஷ்டத்தை பார்த்தா நாங்கள் வந்து செயல்படுத்துறோம். அது வந்து ஒரு ஏழை நடுத்தர மக்களுக்கு வந்து பயன்படுகின்ற வகையில் ஒரு உன்னதமான திட்டம். அந்த திட்டத்தை வந்து 3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே இந்த ஆட்சி வந்து முதல் தாக்குதலே அம்மா உணவு தான் அடிச்சு நொறுக்குனாங்க எல்லாமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸு, இட்லி, சாம்பார், சட்னி, எவ்வளோ ஐட்டம் கொடுத்தோம். இன்னைக்கு இப்போ ஆய்வு பண்ணியிருக்காரு. இன்னும் 1 மாசம் பொறுத்து பத்திரிகையாளர் போய் அம்மா உணவகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அது ஒரு நாள் கூத்தாது, அது ஒரு தேர்தல் ஸ்டாண்ட், எலெக்ஷன் ஸ்டாண்ட். அதை நீங்க கேட்டீங்க, நீங்க அம்மா உணவு ஒரு உதாரணம். சரி, லேப்டாப் ஏன் ஒன்றும் கொடுக்கல? வேதம் பார்க்கல, அதுல லேப்டாப் கொடுத்துட்டாங்களா? லேப்டாப் இன்னும் மாணவர்களுக்கு ஏன் கொடுக்கல? இன்னைக்கு லேப்டாப் கொடுக்கல. சரி, தாலிக்கு தங்கம், ஒரு +2 முடிச்சா, ஒரு டிகிரி முடிச்சா அவங்களுக்கு வந்து பணம். +2 முடிச்சா 25,000 ரூபாய்,
டிகிரி முடிச்சா 50,000 ரூபாய். ஆனா +2 முடிச்சாலும் டிகிரி முடிச்சாலும் 1,000 அதை தங்கம் கொடுத்தது தங்கமான ஆச்சுன்னா தங்கத்தாரையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி. அதையா நிறுத்தினீங்க? இப்படி எத்தனையோ திட்டங்கள் அவங்க சொல்ல முடியும். அப்போ அதெல்லாம் பேக்க பார்க்கலையாப்பா? எனவே ஒரு ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அம்மாவுடைய திட்டங்களை அம்மா சிமெண்ட் என்னாச்சு? அம்மா சிமெண்ட் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு அம்மா சிமெண்ட்டை போஸ்ட் பண்ணீங்க. சரி, அம்மா சிமெண்ட்டை போஸ்ட் பண்ணீங்க. ஒரு குடிநீர், ஒரு தனிப்பட்ட ஒரு மேல்மட்டம்லாம் யாரும் தெரிஞ்சுப்பீங்க நீங்க இல்லையா? அது நீங்களே ஃபில்அப் பண்ணீங்க. அதை அந்த மேல்மட்ட குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் வந்து அந்த தண்ணீர் கம்பெனி வச்சிருக்காரு, மினரல் வாட்டர் கம்பெனி. அந்த மினரல் வாட்டர் வந்து போன நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லும் அந்த மினரல் வாட்டர் தான் இருக்கும், எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் அந்த மினரல் வாட்டர் தான் இருக்கும். அந்த மினரல் வாட்டரு அது விற்கன்றதுக்காக அம்மா குடிநீர் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? நியாயமா? ஒரு குடிநீர் வந்து ஒரு நல்ல திட்டம். அந்த திட்டத்தை வந்து அம்மா கொண்டு வந்தாங்க. தாகம் இருக்கிற திட்டத்தை ஒரு குறைந்த விலைக்கு கொடுத்து, பெரிய அளவுக்கு மினரல் வாட்டர் விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இது பேதம் இல்லையா? ஏன் அம்மா குடிநீர் கொண்டு வாங்க, அம்மா சிமெண்ட் கொண்டு வாங்க. இதெல்லாம் வந்து வேதம் முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி. நல்ல திட்டங்கள் எல்லாம் மூடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்னமோ வந்து சாத்தான் வேதம் இது போல இன்னைக்கு வந்து ஸ்டாலினும் அவருடைய அமைச்சர் சகாக்கள் இன்னைக்கு வேதம் ஊதிட்டு இருக்காங்க. நம்ம தயாரா இல்லை. இல்ல இப்போ புதிய தலைமைச் செயலகம் மூடிட்டு என்ன பண்ண சொல்லுங்க? ஏற்கனவே வந்து பிரான்சிஸ் டே வந்து 16ஆம் நூற்றாண்டுல 1640 நினைக்கிறேன், அந்த நூற்றாண்டுல கட்டின அழகான கோட்டை அது. அது அழகா இருக்குல்ல? அது தேவையில்லாத எதுக்கு போய் ஒரு செக்ரட்டரியேட் கட்டினீங்க? அது ஒரு செக்ரட்டரியேட் மாதிரி இருக்குது. அது இதே வந்து ஒரு கிராண்ட் சோலா ஹோட்டல் நீங்க பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஒரு கலை நுணுக்கத்தோட அதை தனியாக தான் டாடா கம்பெனி, டாடா தான் அந்த நிறுவனம், எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அதை, இந்த கிராண்ட் சோலா. அது மாதிரி ஒரு அழகு இருந்தால் கூட பரவாயில்ல. அதை பார்த்து அழகு இருக்காங்க. நான் ஏன் இதே வந்து அந்த புதிய தலைமைச் செயலகத்தில் நான் எம்எல்ஏ அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு 3 கூட்டம் அட்டன் பண்ணோம், 4-5 கூட்டம் தான் நடத்தினோம். திரு கருணாநிதி இருக்கும்போதே சொன்னேன் நான், இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தா ஏதோ நாங்கள் வந்து சர்க்கஸ் கூடாரத்தில் வந்துட்டா மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருது. சர்க்கஸ் கூடாரம் அது பார்த்தோன்னா சர்க்கஸ் கூடாரம் மாதிரி தான் இருக்குது. சர்க்கஸ் கூடாரம் மாதிரி தான் பண்ணுறாரு. இது வந்து ஒரு அழகாக இருக்காது, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் அம்மா வந்து எல்லாருக்கும் பயன்படுறது. இன்னைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எத்தனை பேர் உயிரை காப்பாற்றிருக்கு. கொரோனா காலத்துலேயும் சரி, மற்ற நேரத்துலையும் சரி, எவ்வளோ பேருடைய உயிரை காப்பாற்றிருக்கு. அதனால் எங்களை பொறுத்தவரை சரி, ஒரு உருப்படி இல்லாத திட்டத்தை அவர்களுக்கு கொண்டு வந்தால் அதை உருப்படியாக மாற்றி மக்களுக்கு ஒரு பயன்பாடு அளிக்கிறது தான் எங்களுடைய வேலையை. அண்ணா லைப்ரரி க்ளோஸ் அப்போ நாங்கள் எங்கள் ஆட்சி திறந்து தானே இருந்தது. யாருங்க? ஏற்கனவே அவருடைய தந்தையே அதாவது மு.க. ஸ்டாலினுடைய தந்தை எந்த அளவுக்கு ராமரை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சேது சமுத்திர திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த போது ராமர் என்ன என்ஜினியரா, ராமர் என்ன எந்த இன்ஜினியரிங் காலேஜ் படித்தாரு அப்படின்னு சொன்ன வர்க்கம் அது. ஏன்னா இப்போ என்ன ரகுபதிக்கு புது பாசம் ராமர் மேலே தெரியல. அதனால அதையும் ரகுபதி வந்து நினைச்சு பார்க்கணும். யாருங்க? அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது ஒரு அரசு ஊழியர் கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கணும். அதுதான் வந்து காலங்காலமா வந்து கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நீதி. அப்படி இருக்கிற ஒரு நிலையில ஒரு மத்திய அரசு ஊழியர் போய் RSSல சேரலாம்னு சொன்னாக்கா அது வந்து அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இது முழுக்க பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்ல RSS ஆக்கினாதான் உங்களுக்கு எல்லா விதமான ப்ரொமோஷன், RSS நீங்க வந்தாதான் உங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன் சாதாரணமாக வந்து அரசு ஊழியர் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கு இது வந்து மத்திய அரசு செய்கின்ற ஒரு நடவடிக்கை தான். எனவே இது எந்த வகையிலும் சரி யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. அரசு ஊழியரை பொறுத்தவரை விருப்ப அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். இதுதான் வந்து எல்லோரும் எதிர்பார்ப்பது. இல்லைங்க, இப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே பொதுச் செயலாளர் இல்லையே, யாரு? திரு துரைமுருகனை. அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு இப்போ ஏற்கனவே நான் வேற வந்து சொல்லி வச்சேன்,
ஏன் இப்போ அவர் அண்ணா காலத்து வந்து இருக்காரு, அவர் வந்து அவங்க அப்பாவோடு நெருங்கி பழகியிருக்காரு. இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் இருக்காரு. பாவம் அவருடைய பொல்லாத நேரம் இப்போ உதயநிதிக்கும் துதிப்பாட வேண்டியது இருக்கு. அப்படி வாழ்நாள் முழுவதுமே கட்சி 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 திமுகனே உழைச்சி ஓடா போன, அவர் பார்த்தா ஓடா போன மாதிரி தெரியல, அவரை ஓடா போன ஒரு மனுஷன், ஒரு பழமொழி சொல்றேன். அப்படிப்பட்டவருக்கு இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா, இன்ப நிதி வந்து ஆக்சுவலா ஏன்டா தேர்தல் வயசு அவருக்கு எத்தனை தெரியல எனக்கு. இன்ப நிதி தேர்தல் நிக்க வச்சு அவர் ஒரு மேஜரா இருந்தா அவரே ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு. அவர் யாரு? ஸ்டாலின் பொறுத்தவரை அவரும் ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு. அதனால அந்த 2 டெப்டி சிஎம் நான் என்ன சொல்றேன்னா, அது உட்கட்சி விவகாரம். நீங்க யார வேணா இப்போ சரி இப்போ இன்ப நிதி உதயநிதி மட்டும் என்னவா இருக்காரு? இப்போ ஆங்கிலத்தில் டி ஃபேக்டோ சிஎம் சொல்லுவாங்க, அதாவது நிழல் முதலமைச்சர். அப்படித்தானே இருக்காரு. நிழல் முதலமைச்சர் அவர் தானே. அவருடைய ஒரு சாதாரணமா ஏத்து ஒரு அரசியல் அறியாதவர், அரசியல் தெரியாதவர், அரசியல் படிக்காதவர் திடுதிடுப்புன்னு வந்து ஒரே தகுதி மு.க. ஸ்டாலினுடைய அருமை மைண்ட் என்ற ஒரு தகுதி. அதை தவிர வந்து வேற என்ன தகுதி வந்து உதயநிதி இருக்கு சொல்லுங்க. அப்படி அந்த உதயநிதி திடீர்னு வந்தோம்னா எவ்வளோ பெரிய சீனியர்லாம் அவரை வந்து போய் புகழ் பாடுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியுமா? பாராளுமன்றத்தில் பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா உதயநிதி புகழ் பாடி எடுத்தா உறுதிமொழி எடுத்தாங்க. அந்த அளவுக்கு மிக மிக வந்து ஒரு கேவலமான ஒரு பதவிக்காக ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை பதவிக்காக ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடாது. ஆனால் பதவிக்காக தன்மானமாவது எந்த மானமாவது எனக்கு பதவி தான் வேணுன்ற அடிப்படையில் இன்னைக்கு உதயநிதி, நாளைக்கு இன்ப நிதினா கூட அவங்க கால கழிவு கூட குடிக்கிற அளவுக்கு திமுக காரங்க ரெடியா இருப்பாங்க. திமுக மேல விமர்சனம் வச்சாருன்றதுக்காக பா ரஞ்சித்னா யாருன்னு எனக்கு தெரியாதுங்கறாரு. யாருங்க? சேகர் பாபு. சார், இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல நீலம் அமைப்பு சார்பாக பேரணி நடந்தது. அது வந்து திமுக தான் முழுக்க காரணம்ன்ற மாதிரி பா ரஞ்சித் சொல்லிருக்காரு. யாரு பா ரஞ்சித்னு நேற்று கேள்வி கேட்கல. இல்லைங்க, இப்போ ஒரு ரஞ்சித் பொறுத்தவரையில ஒரு அரசியல் தலைவர், பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர், அவர் வந்து படுகொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பேரணி நடத்தி அதன் மூலம் அவர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஆதிராவிட மக்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து தாக்கப்படுகின்றார்கள், ஆதிராவிட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை வந்து சொல்றாரு. இதை ஜீரணிச்சிக்க முடியல. அப்போ உங்களுக்கு எல்லாம் சால்ரா தட்டின்னு இருந்தா ரஞ்சித் வாழ்க ரஞ்சித் வாழ்கன்றீங்க, சால்ரா தட்டலன்னா ரஞ்சிதா யாருமே தெரியாது இல்ல. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஸ்டாலின்ல இருந்து கீழே வரல. ஆஸ்கர் அவார்டுக்கு ஒரு தகுதியானவங்க சொன்னா ஸ்டாலின்ல இருந்து கீழே இருக்க அத்தனை பேரும் தகுதியானவங்க தான். ஓகே.